அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, இவன் யாரப்பா இது புதுசா ஒருத்தன் வந்திருக்கிறான்? என்ன தன்னை நபின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம்ன்றான், சூரியன் என்றான், சந்திரன் என்றான், அல்லாஹ்ன்றான், நபின்றான். இந்த காலத்தில் புதுசாக அல்லாஹ் தாலா ஒரு நபி அனுப்புறதுக்கான என்ன தேவை? ஓ, நெத்தன்யாகு மாதிரி, ட்ரம்ப் மாதிரி அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் கொடூரர்கள் இருக்கும்போது ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புவானன்ற ஒரு திங்கிங்கில் இவனை நபின்னு நினச்சி கொண்டானா. அப்போ நீ நபித்துவத்துக்கு வந்தவன்டா என்ன செய்யணும்? உடனடியாக இந்த அக்கிரமக்காரன்ட்ட போகணும், அவனிடத்தில் அல்லாஹை பற்றி எடுத்து சொல்லணும், அவனுடைய எச்சரிக்கையை எடுத்து வைக்கணும். அதுதான் உன்னுடைய மிஷனாக இருக்கணும். ஆனால் நீ பைத்தியம் மாதிரி பெனாத்தி கொண்டு இருக்கும் போதே விளங்குது நீ ஒரு பைத்தியம். அப்படி நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல எனக்கு அல்லாட அரசை பார்க்கணும் போல இருந்துச்சு. நம்ம கண்ட காட்சி காலையில நான் எங்கள் வீட்டுக்கு முன்னால நான் அல்லாட அரசை பார்த்தேன். பாடுறா, வீட்டு முன்னாலே அரிசை பார்த்திக்கிறான்டா. சம்பாரிசா நாட்டரிசா சொன்னால் மற்ற மக்களுக்கும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலும் தானே. அரசை பார்த்ததும் அதில் உள்ள சில மாற்றங்களை பார்த்தேன். அந்த மேகங்கள் வேண்டாம், பஸ்ஸுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு, தனியா வச்சுக்கிற. அந்த மேகங்களில் உருவத்தை காட்டினதும் என் கல்வியில் சில விஷயங்கள் நான் எனக்குள்ளே பேசுகிறத நான் உணர்ந்தேன். அதாவது அந்த மேகம் எங்களோட முன்ன தூதராகிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட உருவத்தை தான் அந்த மேகம் காட்டுச்சு எனக்கு. அப்போ மனசுக்குள்ளே ஒரு யாரோ பேசுகிற மாதிரி ஒவ்வொரு உணர்வுகள் நான் உணர ஆரம்பித்தேன். இப்பவே கண்ணை கட்டுது. இது வேறொன்றும் இல்லை, இது உனக்குள்ள ஒரு சைத்தான் ஊசலாட்டம், அதாவது பைத்தியத்தின் ஆரம்ப நிலை. இதை நீ நம்பிக்கொண்டு அப்படியே ஊசலாட்டத்தின் பக்கம் போய்கொண்டிருந்தாய்னா நீ ஒரு முழு பைத்தியமாக மாறிடுவாய். அப்போ எனக்குள்ள ஒரு நடுக்கம். என்னோட அல்லாஹ் பேசுகிறான், அதே மாதிரி ஒவ்வொரு குரல் எனக்குள்ளே கேட்குது. இப்போ இதை மாதிரி மாற்றங்கள் இருக்கிறனால நிறைய பயந்துட்டேன். நான் நிறைய பயந்ததுன்னா பணத்தான். அதாவது முதலாம் கட்டத்தில் ஷைத்தான் உசலாத்தத்தில் மாட்டினோடனே அது ஆரம்ப கட்டம். இது இப்போ அல்லாஹ் பேரை கண்டுட்டாய், அல்லாவோட பேசி கொண்டிருக்கிறாய், இப்படியெல்லாம் அவனோட உள்ளத்தில் நினைக்கிது தானே. அதாவது சைத்தானோட மூளையில் குடிபெயர்ந்துட்டான். சைத்தானோட மூளையில் குடிபெயர்ந்துட்டா இது 2ஆம் கட்டம். அந்த நேரத்தில் கொஞ்சம் பயம் வரத்தான் செய்யும். அதில் நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மரியம் தாயின் திருமணமே ஆகாத மரியம் தாய், அந்த மரியம் தாய்க்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொண்டு அல்லாஹ் ஒளியை கொண்டு ஈத்தப்பழ மரத்தடியில் ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம்ன்ற உதவியை கொண்டு ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற ஹிஸ்ட்ரி எனக்கு சொல்லி தந்தா. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். என்னடா நீ தௌராத்தையும் இஞ்சிலையும் மிக்ஸாக குழப்பி அடிக்கிறாய்? நீ ஏதாவது ரம்மையும் விஸ்கியையும் மிக்ஸாக குடிச்சு தொலைச்சிட்டியா? 4 வேதங்களில் தௌராத் வேதம் அருளப்பட்டவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஜபூர் வேதம் அருளப்பட்டு அதுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு தான் குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னைய வேதம் தான் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இஞ்சில் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்டிருக்கு. ஈச்ச மரத்தடியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பிறந்த குழந்தை மூசா என்று சொல்கிறாய், அதுக்கு பிறகு மறுவ சொல்கிறாய் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்று சொல்லி அங்கேயும் எல்லாத்தையும் கலந்தடிக்கிறாய். பார்க்க போனால் ஏதோ ஒரு கன்றாவியை நீ கலந்து குடிச்சிட்டாய் போல தான் விளங்குது. உன்னுடைய தலை எங்கேயோ பட்டதில் மூளை கலங்கிட்டு, அதில் தான் மூளைக்கும் மண்டைக்கும் சம்மந்தம் இல்லாமல் உளறி கொண்டிருக்கிறாய் பாரு. இந்த விஷயமெல்லாம் என்ன மனசுக்குள்ளே இருக்கிறேன்னா ஒரு பயம் ஒன்று வந்துருச்சு எனக்கு. என்ன, நான் ஓர் நிலையிலே இல்லை. இப்போ நான் அல்லாஹ் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதிகமாக யா அல்லாஹ் என்னையும் எனது கல்வையும் என்னோட உடலையும் நீ ஓர் நிலைப்படுத்துவாயா. ஏன்னு சொன்னால் நான் ஓர் நிலையில் இல்லை, எனக்குள்ள ஒரு நடுக்கம். உனக்கே விளங்குது பார்த்தியா, நீ ஓர் நிலையில் இல்லை. காரணம் உன்னோட மூளை கொஞ்சம் கலங்கினதால, உன்னோட மூளையில் ஷைத்தான் குடியமர்ந்ததுனால உன்னை நபின்னு அவன் சொல்லி நீ அதை சொல்லி கொண்டிருக்கிறாய். எனவே உனக்குள்ளே இருக்கிற ஷைத்தானை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி அவனை விரட்டி அடித்து விட்டால்தான் அதற்கு பிறகு உன்னுடைய உள்ளத்தில்
அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட இஸ்லாமியனான அந்த ஈமானுடைய சிந்தனை அங்கே பிறக்கும். முதலாவது உன்னோட மூளையில் குடியமர்ந்த அந்த ஷைத்தானை விரட்டுவதற்கான முயற்சி எடு. அப்படின்னு சொல்லி எங்கள் பள்ளிக்கு நான் ஒரு கடிதம் கொடுத்தேன். நான் அல்லாஹ்வின் அன்பு மகனாகிய அன்பு பிள்ளையாகிய படைப்பிலே அற்புத படைப்பாகிய ஒரு நபியா நான் உணர்றேன். ஆத்தாடி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் வந்து இந்த எனக்கு மேலே இருக்கிறாரு. மேலே இருக்கக்கூடியது வந்து முஹம்மத் அலைஹிஸ்ஸலாம். நீங்கள்லாம் கேட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதுன்னு சொல்லுவீங்க. நான் வந்து என்னோட சகோதரராகிய முஹம்மத் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இது கீழே உள்ளது வந்து முஹம்மது விஷால், இந்த சைடில் இருக்கிற மூசா. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா எந்த ரூபத்துல போறான்னு இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டு. இப்போ தான் இது கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்திக்கிற பைத்தியம் வந்து சாதாரண பைத்தியம் இல்லை. ஒட்டுமொத்த இப்லீஸ் ஷைத்தான் எல்லாம் உன்னோட மூளையில் தான் வந்து குடியமர்ந்திக்கிறான். இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் உன்னை வந்து ஒரு ஊரில் ஒரு கம்பத்தில் கட்டி உன்னோட ஊரில் இருக்கிற எல்லாரும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் உன்னோட தலைக்கு இடது கால் செருப்பு இருக்குது, அந்த செருப்பால் அடிக்கணும். அப்படி உன்னோட ஊரில் உள்ள எல்லா ஆம்பளை பொம்பளைகள் எல்லாரும் அடித்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லி உன்னை மூஞ்சியில் காரி துப்பினாங்கன்னு சொன்னால் உனக்குள்ளே இருக்கிற அந்த ஷைத்தான்கள் எல்லாம் ஓடி போயிடும்னு சொல்லி நான் நேற்று கொஞ்சம் கவலைப்பட்டு உன்னை நினச்சி கொண்டே தூங்கினேன். அந்த கனவுல வந்த ஷைத்தான் தான் எனக்கு இதை சொல்லி தந்துச்சு. எனவே அதை நான் உனக்கு இப்போ எத்தி வைக்கிறேன். முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணிப்பார். நான் சொன்ன விஷயத்தை செஞ்சாயின்னா உன்னை மூளைக்குள்ளே குடியேறின அந்த இபிலிஸ் ஷைத்தான் கூட்டம் எல்லாம் அப்படியே இடம் தெரியாமல் ஓடி போயிடும். அதுக்கு பிறகு உனக்கு ஈமான் பிறந்து அந்த கலிமாவுடைய பிரகாசத்தோடு உனக்கு இந்த உலகத்தில் வாழையிலும். அதிலே விளங்குது நீ ஒரு முக்கால் லூசு இல்லை முழு லூசு தான் உண்டு. இப்போ இலங்கை முஸ்லீம்கள் யாரும் இவனை பார்த்து டென்ஷன் ஆக தேவையில்லை. கன்னத்துக்கு ஒரு பலார்னு ஒரு அறை விட்டாலே இந்த பைத்தியம் தெளிஞ்சு வைத்தியம் பிறக்கும். ஆனால் தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பலான்டுவாங்களே. அதனால் இந்த பைத்தியம் எல்லாம் அப்படியே விட்டுருங்க. நாங்கள் எல்லா இடத்துல துவா தான் கேட்கணும். இவனுக்கு ஏசுறதுலேயும் அடிக்கிறதுலேயும் அர்த்தம் இல்லை. இவனுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கட்டும்னு சொல்லி துவா கேட்டுட்டு போயிடுவோம். எங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச மருந்து. இந்த பைத்தியத்துக்கெல்லாம் குணமாக்குறதுக்கு வேறு மருந்தே இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் இவனை வச்சு நெத்தன்யாஹு ட்ரம்ப்பை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. எலிம் அனுப்பணும் ட்ரம்ப் கிட்ட போய்த்து தாவத்து கொடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃப்ரௌன் கிட்ட போய் தாவத்து கொடுத்த மாதிரி நீ முதலாவது தாவத்தை கொடு. அதுக்கு பிறகு அவன் உன்னை படையெடுத்து கொண்டு உன்னை கொல்றதுக்கு வருவானே. வரும்போது நீ டக்குன்னு இஸ்ரேலுக்கு வந்து அந்த ரெட் சீயில் அடித்து ரெண்டாக புழக்கிறதுக்கான கமாண்டை கொடு. அந்த இடத்துல அல்லாஹ் உனக்கு உதவி செஞ்சால் உன்னை நபியாக ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீ அந்த கடல்லையே மூழ்கிப்போ. இந்த மாதிரி டஸ்கை கொடுத்து தான் இவனை வச்சு அவனோட காலி பண்ண பார்க்கணும், அல்லது அவனை வச்சு இவன் காலி ஆயிடுவான். இப்படி தான் இவனை கதையை முடிக்கணும். நீ அதுக்கு பிறகு முசுரோடு இருந்தால் உன்னை நபின்னு ஏற்றுக்கொள்கிறதா இல்லையான்றது நாங்கள் அதுக்கு பிறகு யோசிக்கிறோம். அப்படின்னு ஒரு டஸ்க் ஒன்று கொடுத்து இவனை அப்படியே அனுப்பிட்டுறணும். இந்த பைத்தியத்தை வச்சு அந்த 2 பைத்தியத்தையும் போட்டு தள்ளுறது எப்படி பிளான்னு பாருங்கள் மக்களே. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அது ஏன்னா இதுக்கெல்லாம் ஏசுறதுல பேசுகிறதுல அர்த்தம் இல்லை. இந்த பைத்தியமெல்லாம் அப்படியே தானாக விட்டுட்டு இதுக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைக்கட்டும்னு ஒரு துவா மட்டும் கேட்க வேண்டியதுதான். வேறு என்ன தான் சொல்ல இந்த பைத்தியங்களை பார்த்து. டிசைனாக வருது பாருங்களேன் புதுசு புதுசாக. கால கொடுமை.